கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கனி கொடுக்கணும் அப்படின்னா, எபிரேயர் 13:15 உதடுகளின் ஸ்தோத்திர பலியாகிய காளைகளை நாம் தேவனுக்கு செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:15. அப்புறம் நீதியின் கனியை ஆண்டவர் செலுத்த வேண்டும். பிலிப்பியர் 1:10. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக கலாத்தியர் 5:22 ஆவின் கனியை கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். இது தன் வாழ்க்கை, தன்னுடைய குடும்பத்திலே, சபையின் வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியது. நல்ல கவனிங்கள். திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்கள். கர்த்தர் இதுக்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த காரியத்துக்காக தான் அழைச்சிருக்கிறார். மறந்துறாங்க, வேற எந்த காரியத்துக்கு அழைக்கல. கர்த்தர் இந்த காரியத்துக்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எல்லாரும் கரங்கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, நான் இதெல்லாம் இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன், புதுசா சொல்ல நினைக்கிறாங்க. சிலரை கொஞ்சம் அந்த கண் தடுமாடுது, அந்த களைப்பினால தடுமாடுது. அந்த தடுமாட்டம் இல்லாம இருக்கிறது தான் அந்த கை தட்டுதல். ஹல்லேலூயா. சார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கவனி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் இங்க ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கீங்க. நீங்க சீக்கிரமா ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதுக்கான காரியங்களை ஒப்பு கொடுங்க, காலம் தள்ளாதங்க. இது ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்று. உங்க பார்வைக்கு அது அற்பமா தோன்றலாம், ஆனா அது அவ்வளவு மேன்மையான ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க கவனிச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கனி கவனிங்க. அதாவது எல்லா பிள்ளையும் ஒன்று போல இருக்காது. எல்லா பிள்ளையும் வளர்த்தாகணும்னா வளர்ந்துதான். நான் கோ எஜுகேஷன்ல படித்தேன். அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற ஸ்கூல். எனக்கு அதாவது என்ன சொல்லுவது, கிராமர் வராது. அந்த ஒன்று தான் எனக்கு இப்பவும் வராது. இங்கேயும் டேனியலும் அந்த சிஸ்டர் எவ்வளவோ சொல்லி கொடுத்தா நானும் படித்தது போல் படித்தேன். எல்லாம் என்னை விட்டு பிரெயின் விட்டு போயிட்டு, அது என்னமோ தெரியல. வந்துருந்தா வேற மாதிரி ஆயிருப்பேன். வராதனால ஊழியக்காரனா மாறிட்டேன். அதுக்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. அவர் அந்த ஹெட்மாஸ்டர் இந்த ராஜாங்க இயேசுடைய பப்ளிக்கில் கூப்பிட்டு, அவர் சேர்ல அப்படி உட்காந்துருப்பார். நல்ல சின்ன டேபிள் கிடக்கும். அவர் கீழே 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 உட்கார அடிப்பார். நடந்து கீழே அவர் கீழே உட்காந்துருப்பார். அவர் சொல்லுவார், என் ஆவி உனக்கு வருவதா, என் ஆவி உனக்கு வருவதாக. இந்த பக்கம் 30 பிள்ளைகள் இருக்கு, இந்த பக்கம் 15 பையமா இருப்பான். என் ஆவி உனக்கு வருவதாக என்னை கேவலப்படுத்திடுவார். அவரு என்னை வளர்க்கப்பட்ட பாடு கடும் பிரயாசம். அவரு ஃபைன் போடுவார், அந்த ஃபைனை அவரே கட்டிடுவார். 20 ரூபா 30 ரூபா டெய்லி ஃபைன் விடும், அது அவரே கட்டிடுவார். எனக்கு அது முதல்ல அவருடைய ரியாக்ஷன் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா எல்லா பிள்ளைக்கும் எல்லாம் வெக்கப்படுத்துறாரு. அதுதான் பெரிய முதல் கேவலம். எவ்வளவோ முயற்சி எடுத்தார். நான் இந்த இவனை நல்ல பிள்ளையா மாத்துறதுக்கு நேரம் என்ன பாடுபடுது, அதே மாதிரி அவர் ரொம்ப பாடுபட்டார். அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி போறத எல்லாத்தையுமே விட மாட்டேன். எப்படி நம்மள ஒரு ஆளு நல்லைக்கு கொண்டு வருவதுக்கு கொண்டு வந்தார அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் பாடத்துல அவர் சொல்லிட்டார், நீ பாஸே ஆக மாட்டேன்ட்டார். கண்டிப்பா அவர் சொன்னா சாபம் இதுவரை என்னை விட்டு போகல. அவர் பாடத்துல பாஸே ஆகலை. ஆனா நான் நாசிரியத்துல கன்வென்ஷன் முடிச்சுட்டு நாசிரியத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்போது அதே ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆகி அவர் சொந்த ஒரு ஆசிரியர் தம்முக்கு பேர், அவர் அந்த பஸ் ஸ்டாண்டில் உட்கார்ந்துருந்தார். என்னைய பார்த்தார், கண்டுபிடிச்சிட்டார். நான் ஜிப்பா போட்டு அவர் பார்த்ததே இல்லை. பார்த்துட்டு சொன்னார், நீ பழைய முருகன் தானா அப்படின்னார். ஆமாம், பழைய முருகன், இப்போ டேனியல். மூக்குவாளியை பார்த்தேன் அப்படின்னார். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். ஊழியக்காரன் ஆயிட்டியா அப்படின்னார். அவர் சிஎஸ்ஐ சேர்ந்தவர். ஐயா என்னை கட்டி பிடிச்சி மொத்தம் விட்டார் பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், என்னை ஆசீர்வதி டேனியல் அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை சார், நீ பெரிய ஆள், என்ன சொல்லு, என் புள்ள ஃபெயில் ஆனாலும் ஆசீர்வாதமாக இருக்கான்.
அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்ல உனக்குதான். என்னை பிடிச்சி கையை வச்சு அவரை ஆசீர்வதித்தேன். அதே பஸ் ஸ்டாண்டில் ஒரு 30-40 பேர் சுற்றி சுற்றி பார்த்துக்க ஒரு மாதிரி பார்த்தாங்க. என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய ஹெட்மாஸ்டர் இப்படி ஒரு வேலை செய்கிறாருன்னு சொல்லி ஒரு மாதிரி நினைச்சாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஊழியம் எப்படிப்பட்டது, இந்த ஊழியத்தை நடத்தின தேவன் எப்படிப்பட்டவர், இந்த ஸ்தானம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டேன். சரி, நான் இது காலம் கடந்து போன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். கவனிங்கள், இதுக்காகத்தான் செய்யப்பட்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த காரியத்துக்காக தான் ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்காரு, அழைத்திருக்கிறார். சரி, கவனிங்க, நமது மூலமாக நமக்குள்ள, நம் குடும்பத்துல, சபைக்குள்ள இந்த நல்ல கனியினால பக்தி விருத்தி உண்டாகும். நான் ரொம்ப அக்காளுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லையா, கொஞ்சம் பழைய காரியத்தை கொஞ்சம் திருப்பி விடுவேன், பயந்துறாங்க. கத்திர சோதனம். ராசம்மா அக்காவுடைய கணவன் இறந்து போனார். அன்னைக்கு சேவ் பொண்ணுக்கு ஆள் இல்லை. யார் சேவ் பண்ணா தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீ மறந்து பார்த்துருக்கா? பார்த்தீங்களா? அக்கா வீட்டில் இருந்தானே அவங்க தூக்கம் பார்க்கல. டேனியல் என்ன சேவ் பண்ணாரு? எஸ்தர் அக்காவுடைய கணவர் சேவ் பண்ணார். அவரு வெளிநாட்டுல ஏசி ரூம்லயே வாழ்ந்தவர், கார்ல ஏசி தான் போவாரு, லட்சக்கணக்கில் அப்பமே சம்பாத்தியம் பண்ணாரு, பார்க்க ஆளு சகசூரிய மாதிரி இருப்பார். அவர் ஒரு பிளேடு வாங்கி சேவ் பண்ணார். அப்பதான் நான் பார்த்தேன், இதெல்லாம் கனி. என் உள்ளம் உடைஞ்சிட்டு அவர் மேல இருந்த ஒரு அதிருப்தி என்னை விட்டு அப்பமே நீங்கிட்டு. என்ன தாழ்மை, என்ன குணங்கள்! கத்திர சோதனம். அப்பதான் பார்த்தேன் அவருடைய குணங்கள். திருக்குடி ஃபுல்காஸ்பல் சர்ச்சில் கன்வென்ஷன் நடந்தாச்சுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மட்டனுக்கு வெங்காயம் உரிப்பு என்ன, வெள்ளைப்பூடு உரிப்பு என்ன, எல்லாம் அங்கே உட்காந்து உரிக்கும். அவ்வளவு என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி, சமாதானம் கரை புரண்டு ஓடும். இது சபையா ஒரு மேன்மையா அப்படிங்கிற ஒரு தாற்பயம் உண்டாகும். அதுதான் கனி. உங்க வாழ்க்கை மூலம் நீங்கள் செய்கிற செயல் இன்னொருவனுக்கு பக்தி விருத்த உண்டாக்கணும். அதுதான் கத்த நம்ம சபையில நினைச்சிருக்காரு, வச்சிருக்கிறார். அப்படி நம்ம குடும்பத்தை வச்சிருக்கிறார். நான் பழத்து சொன்னாலும் ஒரு தப்பா வச்சுறாங்க. அந்த சில என்னுடைய நீங்கால நினைவாக என் கண்ணுக்கு முன்னால் சில பிம்பங்கள் இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன் கத்திர சோதனை. அதாவது சொல்லுவோம், கிரேச கலவட்டான வேணுமா, ஆளே கிடையாதுமா, சொன்னாச்சும் வெளிட்டு போ அப்படின்னு. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த அக்கா ஆத்தும் இல்லாத காலத்துல நெஞ்சில் அடிச்சு அழுமே அழுக தெரியுமா? ஆத்துமா தாருன்னு நெஞ்சில் அடிச்சு, ஐயோ மார்பு வலிச்சு வீங்கிரும் அந்த அக்கா அடிக்கிற அடி. அதான் கனி, அதான் கனி. இன்னொருவனுக்காக கண்ணீர் விட்டு அழும், அதுதான் கனி. தாம் பிள்ளைகளுக்காக சொந்தத்துக்காக அழுதுனால ஒரு பயம் இல்லை. அந்த கனியை தான் ஆண்டு நம்ம எடுத்து வச்சுக்காரு, எதிர்பார்க்கிறார். அதனால கவனிங்கள், நாம் கனி கொடுக்கணும். அதை சொல்றோம். கனி கொடுக்கலன்னா என்ன நடக்கும் என்பதை 3 காரியம் சொல்லி விடுகிறேன். கனி இல்லைன்னா, வேகமா சொல்லலாம், சொல்றேன், கனி இல்லைன்னா சாபம் வந்துடும். நல்லா கவனிச்சுக்காங்க. அடுத்த ஆண்டும் இந்த சாபத்துக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. அதுக்கும் மிகுந்த தாழ்மையோடு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். கதை சொல்றேன். அது லூக்கா மத்தேயு 21:9. யாராவது வாசிங்க. மத்தேயு 21:9. 21:9. அதுல அவர் அத்தி மரத்தை பார்த்து 21:9. மத்த 21:9 வசதிகளோ அப்படியா? சரி, இருக்கணும். சம்பவம் மட்டும் புரிஞ்சுட்டா சரிதான். கவனிங்க. அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை தேடி போவார்.
அதுல கனி இல்லை, ஆனா இலை இருக்கு. இலை இருந்தா கனி இருக்குன்னு அர்த்தம். அத்தி மரத்துல இலை இருந்தா கனி இருக்குன்னு அர்த்தம். ஆனா கனி இல்லை. அதனால ஆண்டவர் உடனே என்ன செய்தாரு? சபித்தார். சபித்த உடனே அந்த மரம் என்ன செஞ்சுச்சு? 21:19 என் கண்ணாடி இன்னும் குழப்பத்துல இருக்கா? சரி இருக்கட்டும். வாசிங்கம்மா. போதும், கவனிங்க. அந்த கனி இல்லைன்னா என்ன கவனி. ஞானசானம் போட்டிருக்க திருவிருந்து வருஷ பிறப்பு அன்னைக்கு எடுத்துடணும். சரி, கவனிச்சுக்கலாம். தீர்மானம் பண்ணி எடுக்கணும். இனி இதை பார்க்க மாட்டேன், இதை விளையாட மாட்டேன், செய்ய மாட்டேங்கிற முடிவு பண்ணி அறிக்கை செய்து எடுத்துடணும். ரைட். அப்படின்னாதான் சாபம் நீங்கும். சரி, என்ன நடக்குதுன்னா கனி இல்லை, ஆண்டவர் வாய் திறந்து சபிச்சார். மீட்பின் ஆண்டவர், மீட்க வந்தவர் சபிச்சுட்டார். அப்ப கனி இல்லைன்னா என்ன உண்டாகும்? சாபம் உண்டாகும். கவனிச்சுட்டாங்க. உங்களை நான் சாபப்படலை, அந்த வார்த்தையை சொல்லி உணர்த்துகிறேன். நீங்க அதை கவனிச்சு செலுத்த வேண்டும். இப்ப கவனிங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக காலத்துல தாவீது வீட்டுல இருந்தான். அதனால பார்க்க கூடாத பார்த்தான், எடுக்க கூடாத எடுத்தான், தனக்குரிய மாத்தினான். ஆதலால் அவன் வீட்டை விட்டு பட்டே நீங்காது என்று கர்த்தருடைய வார்த்தை அவன் சாபமாய் மாறிச்சு. அவன் பெற்ற பிள்ளையில ஒரு பிள்ளை உருப்படல. மிக அழகுள்ளவன் அப்சலோம். சாலமோன் பெரிய ஞானி, கர்த்தரே அவனை தெரிந்து கொண்டார். பிந்தின காலத்துல பின்மாற்றமா போயிட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையினால பின் பகுதியில அவன் சந்ததி கூட இருந்து, அதாவது இந்த சிங்காசனத்துல ஒரு புருஷன் இல்லாமல் போவதில்லைன்னு சொல்லி அவரே தன்மேல் ஆணை இட்டதுனால இவன் பண்ண தப்புக்கும் அவன் பிள்ளைகள் பண்ண தப்புக்கும் மிஞ்சி அந்த தேவனுடைய நாமத்துக்காக அவன் தொடர்ந்து சந்ததியோடு கூட இருந்து நடத்தினான். நான் கேட்கிறேன், செயல்பட வேண்டிய காலத்துல செயல்படாமல் இருப்பதுதான் சாபம். திரும்ப சொல்லுகிறேன், அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா நல்ல பிள்ளைய கர்த்தர் கொடுத்திருப்பார். அதான் அப்படி சொல்ற. ஆண்டவர் கேட்கிறார், நீ என்கிட்ட கேட்டிருந்தா உனக்கு நான் தந்திருப்பேன் அப்படிங்கிறார். அது எடுத்ததுனால அவருடைய சந்ததி முழுவதும் மோசமான நிலையில கடந்து போய்விட்டார். சரி, அது சாபம். ரெண்டாவது என்ன கனி கொடுக்கல என்ன நடக்கும் அப்படின்னா, கனி எழுதிக்காங்க. ஏசாயா 5:4-5 கொஞ்சம் வேகமா வாசிங்க. ஏசாயா 5:4-5 சீக்கிரம். என்ன எடுத்து போடுவார்? கனி கொடுக்கலன்னா வேலி எடுப்பார். நல்லா கவனிச்சாங்க. வேலினா எடுத்து தெரியுமா? அடுத்த மாடு, அடுத்த மிருகங்கள், அடுத்த ஆள் உள்ள வராது இருப்பதுதான் வேலி. ஆண்டவர் யோபையும் யோபுடைய பிள்ளைகளையும் அவருக்கு உண்டான யாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். அவனுடைய வேலி 3 வகை இருக்கு. ஒன்னு ரத்தத்தால், இயேசு ரத்தத்தால் உண்டான வேலி. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உண்டான வேலி. மூணாவது கர்த்தருடைய வசனத்தினால் உண்டான வேலி. இந்த 3 வேலியையும் அவர் எடுத்துட்டா சாசு உள்ள கொள்ளையாடி கொண்டு போயிருவான். இப்ப நாம் அனைவரும் கர்த்தருடைய வேலிக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த வேலி தொடர்ந்து காப்பதற்கு நான் சொல்வது கவனிங்கள், உங்களிடத்துல கனியை
எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எதையும் பார்க்காமல் தேவனுடைய நாமத்திற்கு என்று நீங்கள் கனி கொடுக்க முன்வாருங்கள் என்று நான் இயேசுவின் நாமத்திலே சொல்லிக் கொள்ளுகிறேன். சகரியா 2:5 வாசிமா. சகரியா 2:5 கொஞ்சம் வேகமாசி. சகரியா 2:5. சகரியா 2:5. கவனிங்க, இது எக்ஸ்ட்ரா அவங்க சொல்லித்தாரு. கவனிங்க, இன்னொரு வேலி இருக்கு. என்ன வேலி? அக்கினியா இருப்பார், அக்கினி மதுலா இருப்பார். ஆண்டவர் அக்கினி மதுலா இருப்பார். ஜோசப் கவனி, அக்கினி மதுலா இருப்பார். சரி, இது புதிய ஏற்பாட்டுல அது பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாடு நிறைவேறுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கு. அது எப்பவும் தெரியும்னா, நம்மளை சந்திக்க தீங்கு வருகிற அந்த பகுதியில் எதிர்த்து வருகிற மனுஷனுக்கு நடைபெறுகிற காரியத்தை நீங்க பார்த்தா அது அக்கினி தான் அப்படின்னு நீ கண்டுகொள்ள வாய்ப்பு இருக்கும். சரி, அது நான் இப்போ ரொம்ப பெருசாக விடும்போது அடுத்து என்ன நடக்கும்? 3வது நிறைய இருக்கு, எல்லாம் சொல்ல முடியாது. மத்தேயு 7:19. மத்தேயு 7:19 கனி கொடுக்கலாம் என்ன நடக்கும்? முதல்ல சாபம் வரும், 2வது வேலி எடுப்பார், 3வது வெட்டப்படும். வெட்டு உண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்க கவனிங்க, கொஞ்சம் இது கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. கவனிங்க, ஒருவன் 100 கூட என்ன கடன்பட்டிருந்தான், மன்னிச்சு 50 எழுதுதான். அவன் கையில யாரு அந்த மன்னிப்பு வாங்கி போறானே, அவன் கையில ஒருத்தன் 80 ராத்தல் கடன் பெற்றிருந்தான். இங்க கவனிங்க, கடன் பெற்றிருந்தான். இவன் அவனை கண்ட உடனே நீ தராம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்க பிடிச்சிருவான், சங்க பிடிச்சி நெரிச்சிருவான். இத மன்னிச்சவன் அந்த 100 குடம் என்னைய மன்னிச்சானே அவன் கேள்விப்படுவான். அந்த அந்த வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் உடனே வெட்டி அக்கினியில போடல. அந்த சம்பவ சூழ்நிலை என்ன சம்பவிக்கும் என்பதை சொல்லி தருகிறேன். போவான், கேள்விப்பட்ட உடனே அவன் பிடிச்சிட்டு வருவான், வந்து சொல்லுவான், நீ அந்த 100 குடம் எண்ணெய்க்குரிய காரியத்தை செஞ்சுட்டு போகும் வரையிலும் கொஞ்சம் வெளியே விட மாட்டேன்னு சொல்லி வாதில வச்சிருவான். உங்களுக்கு புரியுதா? உங்களை கர்த்தர் மன்னிச்சிருக்கார். நீங்க என்னென்ன ரகசியம் பாவம் செஞ்சீங்களோ, அநியாயம் பண்ணினீங்களோ, தப்பு பண்ணீங்களோ, தவறு அத்தனை அவர் மன்னிச்சிருக்கிறார். இன்னொரு ஆள் உன்னை மன்னிப்பு கேட்கும் போது மனப்பூர்வமா மன்னிக்கணும். மன்னிக்க மாட்டேனே சொல்லிடுறாங்க, வாயை திறந்தோ தவறியோ சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த முந்தின வேதனைக்குள்ள நம்ம விஷயம் மாறி வந்துடும். நிறைய விசுவாசிகள் இந்த தப்புல இருக்காங்க. இப்போ சபைகள் இது சொல்லப்படுவது இல்லை, எல்லாம் அந்த பூசி மொழிகி விட்டுறாங்க. அதனால அந்த குடும்பங்கள் திரும்ப திரும்ப வேதனைக்குள்ள இருக்கு. அப்படி விடாம நாம் கவனிச்சிருக்கணும். நம்ம கிட்ட ஒரு ஆள் பாவம் செஞ்சிருப்பான், அக்கிரமம் பண்ணியிருப்பான், தவறு பண்ணியிருப்பான், என்ன செய்யணும்? மனசார மன்னிக்கணும், மனசார மன்னிக்கணும். நான் ஒரு சூழ்நிலை நடுவில் சொல்லுங்க, இது பப்ளிக்ல எல்லா பக்கம் போகும். அதாவது ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் FCPC ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனால் நான் கத்தரை விட்டு வெளியே போகல. என்ன நிலையில இருந்தோம் அதுதான். அங்கே உள்ள நான் என்ன பிரதேசத்தில் இருந்தானோ அதுவரை இப்பவும் அந்த பிரதேசத்தில் அந்த கிருபினால என்னை பாதுகாக்கிறா, காக்கும்படி நானும் ஜெபம் பண்றேன். சரி, தேவனாபுரில் ஒரு அக்கா விசுவாசி சாசு போராட்டத்தினால திரும்ப மாட்டிக்கிட்டு பல இடங்களுக்கு போனாங்க, வச்சாங்க, சோகம் கிடைக்கல. அப்பொழுது அந்த அம்மாவுடைய பையன் மெர்லின் ஒருவன் டீச்சராக இருக்கிறான். நம்ம பாஸ்டர் டேனியலை கூப்பிட்டு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு அவன் ஃபோன் பண்ணான். அவன் அம்மாவுக்கு பண்ணியிருக்கான், அவன் அக்காளுக்கு பண்ணியிருக்கான், எனக்கும் பண்ணான். நானும் பாவம் புண்ணியமும் பார்க்காதவன், ஒரு ஒரு ஆள் கூப்பிட்டா உடனே போயிடுவேன், என்ன சம்பவிக்கணும்னு பார்க்க மாட்டேன். போயிட்டேன். அங்க போனது அங்க உள்ள ஒரு விசுவாசி குடிச்சிட்டு வந்திருக்காரு அப்படின்னு உடனே சென்ட்ரல் பாஸ்டர் போட்டு விட்டான். உடனே சென்ட்ரல் பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி,
நீ எங்க போன அப்படின்னு கேட்க. நான் சொன்னேன், இந்த அக்கா வீட்டில் இருக்கேன், பிச்சை எடுக்க வந்தேன் அப்படிங்காரு போன்ல. சென்ட்ரல் பாஸ்டர் என் ஜான் அவர் சொல்றார். நாங்கள் அப்படியே அந்த அந்த அக்காவுடைய மக ஒருத்தி நின்னா, அவன் கையில கொடுத்துட்டு, சென்ட்ரல் பாஸ்டர் என்னவோ பேசுறாருமா தமிழ்ல, நீ கேளு அப்படின்னு கொடுத்துட்டு அவரு கொதிக்காரு. இவ திரும்ப கோச்சிட்டார். அவர் ஒன்றும் பிச்சை எடுக்க வரல, நீ ஜோம் பண்ணி சென்ட்ரல் பாஸ் ஜோம் பண்ணி தலைவர் ஜோம் பண்ணி என் அம்மாவுக்கு போகல, அவர் ஜோம் பண்ணா போகணும்னு அதுதான் கூப்பிட்டுருக்கோம், அவர் ஜோம் பண்ண வந்திருக்காரு, நீங்க ஜோம் பண்ணி போகனால வந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வாயை மூடினார். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்கிட்ட அவர் வாரார். நானே பாசம் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வயசு மூத்தவர், ஒரு காலத்துல என்னை ரொம்ப நேசித்தவர், அதனால நான் அதை மன்னிச்சிட்டேன். அதை மன்னிச்சதுனால என் வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய கசப்பு கரை என்னை விட்டு போயிடுச்சு. நான் தப்பே பண்ணல, தவறே செய்யல, அன்னையோட அந்த பியாய் அந்த அந்த அக்காலை விட்டு போயிடுச்சு. அது செய்த வேலை கதை சோதரம். நான் வீட்டுக்குள்ள கூட போல, அந்த வீட்டுக்கு முத்தத்துல ஒரு முத்தம் உண்டு, அந்த வீட்டுக்கும் இந்த இடையில தெருக்கடையில் ஒரு முத்தம் உண்டு. கூப்பிட்டு அதில் வச்சு ஜோம் பண்ணிட்டு அப்படியே நான் வந்துட்டேன். இதுதான் நடந்த சம்பவம். நான் கேட்கிறேன், இதை போல யாராவது உங்களை தவறா பேசியிருந்தா, தவறா நடத்தியிருந்தா, தவறாக காரியம் பண்ணியிருந்தா மனப்பூர்வமா மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டா நீங்க வெட்டு உண்டு அக்னியில போடப்படுவது இல்லவே அல்லேலூயா. என்ன காரியம் செய்திருந்தா கூட நீங்க மனப்பூர்வமா மன்னிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. கதை சொல்ற அல்லேலூயா. சரி, இதெல்லாம் சொல்லிட்டேன். 3 சொல்லியிருக்கேன், நிறைய இன்னும் ஒரு 6 இருக்கு, அது சொன்னா அது சமயம் போயிடும். கனி கொடுத்த என்ன நடக்கும் அதை சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைய செய்ய. கனி கொடுத்தா, கனி கொடுக்கலன்னா என்ன நடக்கும் 3 சொன்னேன். சாபம் வரும், வேலை எடுத்து போடுவார், வெட்டு உண்டு அக்னியில போடப்படும். சரி, கனி கொடுத்த என்ன நடக்கும், அதுல நான் ஒரு எத்தனை சொல்லலாம் கதை சோதரம் கவனிங்க. பார்ப்போம் என்ன எத்தனை சொல்ல முடியுமோன்னு தெரியல, பார்ப்போம். ஒரு 3 காரியம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மை நடத்துவார். சரி, கதை சோதரம் வாசிங்கள். யோவான் 15:8. யோவான் 15:8 சீக்கிரம். யோவான் 15:8. இன்னொரு ஆள் யோவான் 15:17. போல் சிம்பிளா நீ கனி கொடுத்தா யார் மகிமைப்படுவா? பிதா மகிமைப்படுவார். வெளிப்படாத மறைந்திருக்கிற மகிமைக்குள் காணப்படுகிற ஆதி பிதா மகிமைப்படுவா. என் பிள்ளை கனி கொடுக்கிறா, கனி கொடுக்கிறா அப்படின்னு யார் மகிமைப்படுவா? பிதா மகிமைப்படுவா. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10:31, 2 பேதுரு 4:11. கொஞ்சம் வேகமாசிங்க. 2 கொரிந்தியர் 10:31. 2 கொரிந்தியர் 10:31. 2 பேதுரு 4:11. ஆஹா, 1 கொரிந்தியரா இருக்கும் பாருங்க. சரி, 2 பேதுரு 5 அந்த வாசிங்க. 4:11 வாசிங்க. 2 பேதுரு 4:11. சரி, சோதிட்டு 2 பேதுரு இருக்கு. எம்மா எம்மா போட்டு தப்ப வாசிங்க. கவனிங்க அதான் கவனிங்க. நீ இருக்கிற இல்லைன்னு சொல்லிடுற. 1 பேதுரு 4 வாசிங்க. வாசிங்க பாஸ்டர் திரும்ப. ஒருவன் போதித்தார்,
உதவி செய்வதனால பிதா மகிமைப்படுகிறார். சொல்ல அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 15:17 யோவான் 15:17 வேகமாசி. ஆமா, யோவான் 15:17. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். இதுல என்ன கவனிங்க. பிதாவோடும் குமார கிறிஸ்துவோடும் நாம் நிறைந்து ஒட்டி இருப்பதனாலே நம்முடைய வாழ்வின் கனி உண்டாவதனால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த பகுதியில் கடைசி சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. அந்த 15:8 திரும்ப வாசிங்க. யோவான் 15:8. மூணாவது, எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். கனி கொடுத்தாதான் சீசன். சீசர் சிசி கனி கொடுத்தாதான் சீசன். சீசன் இல்ல, குற்றால சீசன் இல்ல. விளங்குதா? அது சிசி சீசன். விளங்குதா? அப்போ கனி கொடுக்கலன்னா இல்ல. அதான் முக்கியம். அல்லேலூயா. சரி, நான் அதை அப்படியே நிறுத்திட்டு கவனிங்க. இன்னும் கனி கொடுக்கணுமானா என்ன செய்யணும்? அது சொல்லி தரணும்ல. கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்து மேல், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தா போல கனி வந்துடும். வாசிக்கலாம். எரேமியா 17:7-8. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். நான் கனி உருவாகுவதற்காக சொல்றேன். கொஞ்சம் நிறைய சொல்லி தருவது கொஞ்சம் கஷ்டம்தான், நிறைய பேருக்கு புரியாது. ஆனாலும் சொல்லி தராம போக முடியாது. சொல்லுங்க. எரேமியா 17:7-8. நாட்டப்பட்டதும் கவனிங்கள். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாம கனி கொடுத்துருவான். யாருக்கு மேல? கர்த்தருக்கு மேல. இங்க கவனி, கவனி, கர்த்தருக்கு மேல. ஆனா அவன் கர்த்தருக்கு மேல வைக்க நம்பிக்கைய மனுஷன் மேல வைக்க வாய்ப்பு இருக்காங்க. மனுஷன் மேலும் மாம்சத்து மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரை விட்டு வழிகளே வாய்ப்பு இருக்கு. பரிச்சனை வச்சு சொல்றேன், பரிச்சனை வச்சு பாத்துங்க. இப்போ அவர் ஒரு 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 டிகிரியை முடிச்சிட்டார். இப்போ அவருக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்களா? தந்துருவாங்க. தந்த உடனே டாக்டர் போல அவர் ஆயிடுவார். வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா மனசுல ஒரு திமிரு வந்துடும். தப்பா சொல்லல, வந்துடும், வரும். உங்களுக்கு புரியலையா? வரும், நேச்சர். காலேஜ் சென்று போன நம்ம சாமுவேல் அண்ணன் இந்த திருநெல்வேலியில் முதல் மாணவனாக தெரிந்து கொள்ளப்பட்டார். அவரு ஜோன் அடிச்சாரு, ஸ்டேட்டையும் அடிச்சிட்டாரு. அப்புறம் ஸ்டேட் டு ஸ்டேட் போக வேண்டிய கட்டம், அப்போ தப்புன்னா தோல்வி அடைஞ்சிட்டான். 1500 மீட்டர் ஓட்டத்துல அவனை மிஞ்ச இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் யாரும் கிடையாது. ஆள் குள்ளந்தான், ஆனா ஸ்பீடு ஆள். அவனுடைய காலத்தில் அவன் ஜெயம் பெற்றான். ஆனா அதை கோச்சிங் கொடுத்து நான் தான் கோச்சிங் கொடுத்தேன் இந்த டிவி ஸ்கூல்ல. அவனை ஓட வச்சு வாட்சை வச்சு அவனுக்கு காலையில 3 முட்டை முன்னையும் ஹோல் போட்டு வாயில உடைச்சு ஊற்றி ஓட வச்சு டைம் செக் பண்ணி அந்த 7 ரவுண்டையும் கரெக்ட் பண்ணி கோச்சிங் கொடுத்தது கோச்சர் நான் தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கண்காணி. முழிக்காம முழிக்கும். உனக்கு என்ன தெரியும்? ஆத்த கண்டையா குளத்த கண்டையா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன நடந்து தெரியுமா? ஜெயிச்சிட்டான். அன்னைக்கு ஏகப்பட்ட ஓட்டப்பந்தயத்தில் அவன் ஜெயிச்சு மேன்மை வந்தான்.
அவனுக்கு. ஆனா அது மாம்சம் அவனை மேற்கொண்டுச்சு. ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நார்மல் ஓடுற ஓட்டத்தை நிப்பாட்டினான். டெய்லி பழக்கமான அதை நிப்பாட்டினான். அது என்ன அர்த்தம்? திமிரு வந்துட்டு குட். அதுதான் நான் ஜெயிச்சிருவேன் திமிரு வந்துச்சு, தோத்துப்பான். முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சான். ஆமா, அது தம்பி இளங்கோ, சோமு இவங்கெல்லாம் ஒரு காலத்துல செத்து போன கோபால் அந்த என்னது சைக்கிள் ரேஸ்ல முதல்ல ஆளா வருவார். எல்லாம் ஒரு திமிர் வந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. நான் சொல்லுவது என்னன்னா, அந்த இடம் வரும்போது அது தூர ஒதுக்கிட்டு இதுலயும் நாம் பயிற்சி எடுக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிறது கத்தருக்கு மேல வைக்கிறான் பாருங்க, அதுதான் கனியை கொண்டு வந்துடும். அல்லேலூயா. அப்போ கத்தர் மேல் நம்பிக்கை வச்ச கனி எல்லா இடத்துல உண்டாகும். ரெண்டாவது, இந்த கையில் வச்சிருக்கிற இந்த வேத வசனத்தை டெய்லி வாசித்து இத யோசித்து, சொல்லப்பட்ட வார்த்தையை வீட்டுல போய் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி யோசித்து அது ஒவ்வொரு வாரமும் சிந்திச்சீங்கன்னா கனி உண்டாயிரும். அது ஒன்னா சங்கீதத்துல இருக்கு. அந்த சோத்திரம் இரவும் பகலும் வேத்து தியானமா இருக்கிற மற்ற பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓலமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலவுகளா இருக்கிற மரத்தில் போல் இருப்பான். காரணம் என்ன? இந்த தேவனுடைய வசனத்தின் மேல் அவன் தாகமா இருந்து வசனத்தை தியானிக்கும் போது கனி உண்டாகும். கதை சோதரம். மூணாவது சொல்ல கவனிங்க, நமக்கு ஞானம் இருக்கு. ஆண்டவரே ஞானம் தாரும் என்று தேவன் ஞானத்தால யார் நிரப்பப்படுவானோ அவனுக்குள்ள கனி உண்டாகும். உங்களுக்கு புரியுதா? புரியுதியா? புரியல, ஒரு மாதிரி முழுக்கிய கவனி. அது அப்படின்னா, மனுஷனுக்கு பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் ஞானம் உண்டு. அவங்கவுங்களுக்கு அந்த வளர்ச்சிக்கு ஞானம் உண்டு. அது இந்த உலகத்துக்கு அடுத்த ஞானம். ஆனா தேவன் பரத்திலிருந்து ஒரு ஞானம் கொடுக்காரு. அந்த ஞானத்தால் நிரப்பப்படுறவன் கனி உண்டாகும். நான் வசனத்தை வாசிக்கிறோம், இல்லைன்னா நீ ஒரு மாதிரி முழுக்கிய. யாக்கோபு 3:18 வாசிங்க. யாக்கோபு 3:18. சரி, 2 வேகமா சொல்ல வேண்டியிருக்கு, சீக்கிரம். யாக்கோபு 3:18. அதான் அந்த இந்த நீதியாகிய கனி என்பது சமாதானத்தினால மீட்கப்படுகிறது. இந்த சமாதானம் யார் கொடுத்தது? இங்க கவனிங்க, இயேசு கிறிஸ்து கொடுத்தது. நம்ம கிட்ட சாதாரண சமாதானமா இருக்கு, ஒருத்தர் சமாதானமா இருக்கிறோம். இது நிலைச்சிருக்காது. தேவ சமாதானம் தான் நிலைத்திருக்கும். இது எங்க இருந்து வந்தது? மேல இருந்து இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த சமாதானம். அந்த காரியத்தை நிரப்பப்படுறவனுக்கு இந்த நீதியின் கனி செய்யப்படும், உண்டாக்கப்படும். சொல்லலே லோயா, அது சோதரும். அதுக்கப்புறம் கவனிங்க, சபையில் நாட்டப்பட்டா கனி உண்டாகும். 92ஆம் சங்கீதம் 13, 14, 15 நேரம் போயிட்டு விட்டுறது. கவனிங்க, கடைசி 5வது, கர்த்தரில் யார் நிலைத்திருப்பானோ அவனுக்கு கனி உண்டாகும். அது யோவான் 15:5 இருக்கு. கர்த்தர் சோதரம் ஜெபம் பண்ண போறோம். 5 காரியம் சொல்லியிருக்கேன். கனி நம்மகிட்ட திரும்ப வருவதற்கு ஒண்ணு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும், இன்னொன்று வசனத்தை நாம் வாசித்து தியானம் பண்ணணும், இன்னொன்று தேவ ஞானத்தால் நிரப்பப்படணும், இன்னொன்று சபையை நாட்டப்படணும், இன்னொன்று கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும். ஜெபம் பண்ணுவோம்.